இது வரைக்கும் இந்தியாவில் எந்த நிறுவனமுமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து சும்மா ஆஃபர் கொடுத்துட்டு இருப்பாங்க. லான்ச்சிங்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஆஃபர்ஸ் இருக்கும். எல்லா மாடலுக்குமே வெளியிலிருந்து இப்போ நமக்கு சைடு பேக்கு பேக் பேக் இந்த 2 மாடலுக்கும் ஃப்ரீயாக என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸு மிஷின் கூட வரும் அப்படி. வணக்கம். நம்ம எம்டிஎம்ல கிராண்டாக ப்ரஷ் கட்டர் வந்து லான்ச் பண்ணுறோங்க. எம்டிஎம்னாலே சும்மா ஆஃபர் கொடுத்துட்ருப்போம், எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ லான்ச்சிங்னா கண்டிப்பாக சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். பல வகையான அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது உண்மையிலே தேவையா இல்லையா, ஒவ்வொன்றும் என்ன பண்ணும் என்ன பண்ண முடியாது அப்படின்றத பற்றியும் தெளிவாகவும் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய நிறுவனங்கள் பண்ணுறாங்க. அப்போ நம்ம எப்படி ஒரு குவாலிட்டியை செக் பண்ணணும், முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சைட் பேக், அதாவது தோல்ல சைடில் மாற்ற மாதிரி இருக்கிற சைட் பேக் மாடல்ஸில் 4 ஸ்ட்ரோக் 2 ஸ்ட்ரோக் 2 மாடலு, பேக் பேக் அதாவது பின்னாடி மாற்ற ப்ரஷ் கட்டரில் 4 ஸ்ட்ரோக் 2 ஸ்ட்ரோக் 2 மாடலு, அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டை கலக்கிட்டு இருக்கிற ட்ராலி ப்ரஷ் கட்டர்னு சொல்லிட்டு மொத்தம் நம்மக்கிட்ட 5 வகையான ப்ரஷ் கட்டரை வந்து லான்ச் பண்ணுறோங்க. இப்போ நமக்கு சைடு பேக்கு பேக் பேக் இந்த 2 மாடலுக்கும் ஃப்ரீயாக என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸு மிஷின் கூட வரும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ பேடி கார்ட் அப்படின்றது இந்த 2 செட்டும் உங்களுக்கு எல்லா மிஷின்லையும் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். அப்புறம் 2T பிளேடு இது வந்து வந்துடும். இந்த 2T வந்து எதுக்கு அப்படின்னா, ஸோ தடிமனான தண்டு உள்ள ஏதாவது நிட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 80T அப்படின்றது வந்து டிஃபால்ட்டாகவே வந்துடும். இதில் ரொம்ப முக்கியமாக ஸோ இந்த ஒவ்வொரு டிப்பும் வச்சு வெல்டு வச்சுருக்கோம். நீங்கள் நார்மலாக வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிப்பு வச்சு வெல்டு இருக்காது. ஸோ நார்மலாக அந்த பிளேட்லேயே தான் இருக்கும், அதோட லைஃப் வந்து வரவே வராது. ஆனால் இது வந்து இந்த ஸ்பெஷல் டிப்பு ஒவ்வொன்றுக்கும் இந்த வெல்டு அடித்ததுனால இது எவ்வளோ வருஷம் ஆனாலும் லைஃப் வந்து ஒன்றுமே ஆகாது. அவ்வளோ சீக்கிரம் இது வந்து தேயவே தேயாது. அதே மாதிரி நம்ம இந்த ப்ரஷ் கட்டரில் ரொம்ப முக்கியமான ஒரு அட்டாச்மெண்ட்டு தான் இந்த ட்ரிம்மர். இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காமனாக எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப ரேராக ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, பிளாஸ்டிக் இருக்குது, இது ஆக்சுவலாக அலுமினியம், இது அலுமினியமில் இருக்குது. இது வரைக்கும் இந்தியாவில் எந்த நிறுவனமுமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து இந்த அலுமினியம் ட்ரிம்மரை வந்து இந்த மிஷினோட டிஃபால்ட்டாகவே ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம். இது பார்த்தாலே தெரியும் இந்த பிளாஸ்டிக்கு. ஏன்னா இதோட யூசேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு நார்மலாக நம்ம தோட்டத்தில் கல்லெல்லாம் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம ஒரு 2 நாள் 4 நாள் யூஸ் பண்ணோம்னாலே இது உடையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அலுமினியம் அப்படின்னா ஸோ லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நல்லா யூஸ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா அலுமினியத்தையே நல்லா தேய்ச்சி வச்சுருப்பாங்க. ஸ்டீலே அந்த அளவுக்கு தேயின்றப்போ அது பிளாஸ்டிக் எப்படிங்க தாங்கும். இப்போ இந்த மாதிரி குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ரொம்ப நிறையா இருக்குது. பார்த்தோம்னா ஏதோ ஸ்கூல் பேக் மாட்டுற மாதிரி ஏதோ இருக்குது அப்படின்னா சைடு பேக் ப்ரஷ் கட்டரை நம்ம மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் தாங்க இது. நிறுவனங்கள்லாம் பார்த்தோம்னா இப்படி ஒன்று இருக்கும், சிம்பிளாக இதை மாட்டிட்டு நம்ம அந்த ப்ரஷ் கட்டரை வந்து சைடில் தொங்க விட்டுருவோம். அப்போ என்ன ஆகும்னா அந்த வைப்ரேஷன் சரி வெயிட்டும் சரி நமக்கு வந்து டைரெக்டாக ஒரு ஷோல்டருக்கு வந்து வரும். அப்போ அது ஈக்குவலாக நம்ம 2 ஷோல்டருக்கும் வரவே வராது. அப்போ ஒரு ஷோல்டர் பெயின் வந்து ஜாஸ்தியாகும். நம்மளால் ரெகுலராகவோ இல்லை குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து 2 பக்கமுமே அந்த குஷனிங்கோடு கொடுத்துருக்கோங்க. அதாவது நம்ம இதை மாட்டும் போது 2 பக்கமுமே நம்ம வந்து மாட்டிக்க முடியும். இதை நம்ம வந்து சைடில் வந்து இந்த அளவுக்கு வரும்போது நமக்கு இந்த சைடில் இன்ஜின் வந்து இந்த சூடு வந்து இங்கே வராது. அப்படியே இருந்தாலும் நம்ம மேலே அது டைரெக்டாக அது வந்து படாது, ரொம்ப சேஃபாக இருக்கும். சரி, ஓகே, நீங்கள் நிறையா நிறுவனங்கள் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அட்டாச்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது அதெல்லாம் அடிஷனல் காஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த ஐட்டம் எல்லாமே மிஷினோட ஃப்ரீயாகவே நம்ம வந்து கொடுத்துட்றோங்க. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்ஸுமே ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு சின்ன வித்தியாசங்களில் நிறைய குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இங்கே வாங்கலனாலும் பரவாயில்ல, இந்த நாலேஜ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மற்ற இடத்துல போய் ஒரு ப்ரஷ் கட்டர் கேட்கும்போது விலையை மட்டும் கேட்காதீங்க, அதில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விலையும் கம்பேர் பண்ணிவிட்டு ப்ரஷ் கட்டரை வாங்குங்க. அப்புறம் இது அளக்கிற மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா இதெல்லாம் யாருமே வந்து கொடுக்கறது இல்லைங்க. ஆனால் நம்ம வந்து 4 ஸ்ட்ரோக்குக்கு உங்களுக்கு ஆயில் வந்து ஊற்றணும். ஒருவேளை நம்ம அதை கொடுக்கல, அங்கே நீங்கள் புனல் இல்லை அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படணும். அதுக்காக இதை வந்து 4 ஸ்ட்ரோக்குக்கு நம்ம மிஷினோட ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம். அதோட ரொம்ப முக்கியம், இதுலேயே ஃபில்டரும் கொடுத்துருக்கோம். ஃபில்டர்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணும்போது இதை ப்ராப்பராக
யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த என்ஜினில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பே இல்லைங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேக் பேக்குக்கும் சைட் பேக்கும் என்னென்ன வரும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது இந்த ட்ராலிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ராலிக்குமே டிஃபால்ட்டாகவே இந்த அலுமினியம் ட்ரிம்மர் வந்து ஃப்ரீயாகவே வந்துருங்க. ட்ராலி பிரஷ் கட்டருக்கு 2Tயும் அலுமினியம் ட்ரிம்மரும் மிஷினோட ஃப்ரீயாக வந்து வந்துடும். அடுத்தது என்னென்ன ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்றது என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு மிஷின் வாங்குகிறோம் அப்படின்னா அதை நம்ம மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணோம்னா மட்டும்தான் அக்ரிகல்ச்சரில் நம்ம லாபகரமாக ஒவ்வொருக்கும் தனித்தனியாக மிஷின் வாங்காமல் அதுக்கு அடிஷனலாக செலவு பண்ணாமல் ஈஸியாக நம்ம வந்து காசை சேவ் பண்ண முடியும். அதனால் ப்ராக்டிக்கலாக இதில் எது உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். அனாவசியமாக இல்லை தேவையில்லாமல் ஒரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது பணம் வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் ஒவ்வொன்றும் என்ன யூசேஜ் அப்படின்றத நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு அட்டாச்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மேஜராக எங்கே யூஸ் பண்ணுறதுன்னா நம்ம டீ எஸ்டேட்டில் அந்த டீ லீவ்ஸ் கட் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் எப்படி இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா இங்கே 2 பல் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும், ஒன்று வந்து மூவ் ஆகும். அப்போ அந்த மூவ்மெண்ட்டில் இந்த கட்டிங் எப்படி நம்ம சிசர்ஸ் வந்து கத்திரிக்கோலில் வந்து பண்ணும்போது 2 இதில் கட்டிங் வருதோ அதே மாதிரி அந்த லீவ்ஸை கட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து உள்ள ஒரு சின்ன ஒரு கியர் பாக்ஸ் கூட இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இந்த ரொட்டேஷனை இதை வந்து வெர்டிக்கல் வந்து மூவ்மெண்ட்டாக இதை மாற்றி கொடுக்கறதுக்காக இது இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து செயின்ஸாக வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஸோ நமக்கு வந்து சின்ன சின்ன ஹைட்டில் வந்து கிளையெல்லாம் வந்து நம்ம வெட்டணும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இதை வந்து மூவ்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து ஹீட்டெல்லாம் வரும். அதனால் வந்து இது ஆயில் டேங்க் இருக்குது. ஸோ இப்போ ரெகுலராகவே இது ஆயில் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து லைஃப் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு வேணாலும் வரும். ஆயில் மட்டும் ரெகுலராக இதை வந்து நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். சிம்பிளாக மூடியை கழட்டிட்டு ஆயில் வந்து ரீஃபில் பண்ணால் போதும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து செயின் ட்ரிம்மர் அட்டாச்மெண்ட்டு. ஸோ இதோட பர்பஸ் என்ன, நார்மலாக நமக்கு வந்து நைலான் ட்ரிம்மரே போதுமே, அந்த நைலான் த்ரெட்டே போதுமே, இது எதுக்கு கேட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ அதெல்லாம் வந்து நம்ம புல் வகையில் வந்து நம்ம அதை ஈஸியாக நைலான் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து தண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து அந்த நைலான் ட்ரிம்மர் வந்து யூஸ் பண்ணுறது கஷ்டம். அப்போ தண்டு பெருசாக இருக்குது எனக்கு அதையும் நான் கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு தான் இந்த செயின் அட்டாச்மெண்ட்டு. இதுலேயே வந்து நல்ல ஷார்ப்பாக அந்த ஹை கிரேடு பிளேடும் வந்து அட்டாச் இருக்கிறதுனால உங்களுக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இது அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது வாட்டர் பம்புங்க. இந்த வாட்டர் பம்ப் எங்கேயாவது நமக்கு வந்து தண்ணி வந்து நின்று இருக்குது அப்படின்னா அதை நம்ம வெளியில் இறைக்கணும், அதை நம்ம க்ளீன் பண்ணோம்னா இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா விவசாயத்துக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப அத்தியாவசியம் தான். ஆனால் அதே இது ஒரே இடத்துல தேங்கி நின்றுச்சுன்னா பயிரே வந்து அழுகி போயிடும். அதனால் நம்ம மேனுவலாக வந்து தண்ணி எடுத்து ஊற்ற முடியாது. இதாக இருந்துச்சுன்னா சும்மா வச்சோம்னா டக்குன்னு அதை வந்து வெளியில் வச்சு ஸ்ப்ரே பண்ணிடும். குயிக்காக க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பெஷல் வீடர் அட்டாச்மெண்ட்ஸும் பற்றி பார்த்துடலாங்க. ஸோ எல்லாமே வீடிங் தானே பண்ணுது, அதை எதுக்கு சும்மா ஒரு 4 மாடல் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ஒவ்வொரு இதுலேயும் டெக்னிக்கல் விஷயம் இருக்குங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா கிராஸாக கொடுத்துருக்கோம். அப்போ இது ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா மண்ணை கிளறி விட்டுட்டு அப்போ அந்த மண்ணை ஒரு சைடாக வந்து தள்ளி விட்டுரும். உங்களுக்கு அப்படிப்பட்ட தேவை இருக்குது, பார்லாம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த அட்டாச்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இதே வந்து நான் வந்து வீடிங் தான் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் டெப்த்து வந்து நான் போகணும், எனக்கு வந்து பூமியில் வந்து கல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனால் எனக்கு வந்து டெப்த்து கொடுக்க முடியும், ஆழம் தேவைப்படுது அப்படின்னா ஸோ நமக்கு இது இந்த மாடல் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து மண்ணெல்லாம் தள்ள தேவையில்லை, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிளறி விட்டால் போதும் அப்படின்னா ஸோ இதை எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டுமே வந்து பண்ணுறது வந்து ஒரே வேலை தான். ஆனால் இங்கே ஒரு ப்ரொடெக்டர் கொடுத்துருக்கோம். எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம கல் பூமியை இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதில் வந்து ப்ரொடெக்டர் இல்லாமல் ஒரு இருக்குது. அப்போ நம்ம ஓட்டும் போது என்ன ஆகும்னா கல் வந்து ஈஸியாக அந்த இடத்துல வந்து மாட்டிக்கும், அது நிறைய அடிக்கடி நடக்கும். அப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிரும். அப்போ இவ்வளோ மாதிரி இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்களில் நிறைய நிறுவனங்களில் சொல்லாமல் பண்ணுறதுனால தான் இந்த அட்டாச்மெண்ட்டே வந்து ஃபெயிலியரு வாங்கினா ப்ராப்ளம் ஆகுன்ற மாதிரி ஆயிடுது. அப்போது ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டோட ப்ராப்பர் டெக்னிக்கல் விஷயங்கள் என்னென்ன, எதுக்கு அது யூஸ் ஆகும், எதுக்கு யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வாங்கும்போது கண்டிப்பாக இந்த ப்ரஷ் கட்டரில் அட்டாச்மெண்ட்டை ரொம்ப அட்டகாசமாக யூஸ் பண்ண முடியுங்க. பேக் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது நம்ம கொடுத்துக்கிறது பார்த்தோம்னா ஒரு 1 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குஷனிங் கொடுக்குறோங்க. உங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு இங்கே ஸ்ப்ரிங் இருக்குது, அரெஸ்ட் ஆயிரும். அதையும் தாண்டி வந்தால்
வந்தாலுமே நமக்கு இங்கே 100% அரெஸ்ட் ஆயிரும். ரெண்டாவது நமக்கு அந்த பின்னாடி மாட்டியிருக்கோம் அப்படின்ற பெயினே வராது. அதுக்காக தான் இந்த குஷன் வந்து கொடுத்துருக்கோம். நார்மலாக எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்ல கொடுக்குறோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ துரு பிடிக்காது. ஸோ தட்டினாலே தெரிஞ்சிடும். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா யாருமே இந்தளவு திக்னஸ் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அப்போ நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து லைட் வெயிட்டில் ப்ராப்ளமே இருக்காது. அது எவ்வளோ மாதம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஏதாவது நீங்கள் ஒரு பெரிய கல்லுலையோ இல்லை ஏதாவது ஒரு தெரியாமல் கொண்டு போய் நீங்கள் முட்டும் போது அப்போ அந்த இம்பேக்ட் வந்து இங்கே வரும்போது அது டோட்டலாக பெண்ட் ஆகிடும். நம்ம இதுக்குள்ளே தான் அந்த ராடு இருக்குது அப்படின்றதுனால லைட்டாக பெண்ட் ஆச்சுனாலே இந்த மிஷின் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. திரும்ப பெண்ட் எடுக்கிறதும் கஷ்டம். அப்போ அந்த பைப்பையே மாற்றணும். ஸோ அதனால எக்கச்சக்க தலைவலி இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஏரியாலையுமே நமக்கு குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ரொம்பவே இருக்கு. இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கார்டு எல்லாருமே பிளாஸ்டிக் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். சிலதில் அப்படியே பெண்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா இது சேஃப்டி கார்டு எதுக்கு, நம்ம கல்லெல்லாம் வந்து அடிக்கிறப்ப சின்ன சின்ன கல் வந்தாலும் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது. பேப்பர் திக்னஸில் ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா அது எப்படிங்க தாங்கும்? ஜஸ்ட் ஒரு 4 நாள்லேயே வந்து உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து தான் ப்ரஷ் கட்டரை வந்து சூஸ் பண்ணணும். நான் ஆரம்பத்தே சொல்லியிருந்தேன் லான்ச்சிங் ஆஃபர் எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு. எம்டிஎம்ல சும்மா ஆஃபர் கொடுத்துட்டு இருப்பாங்க. லான்ச்சிங்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஆஃபர்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரஷ் கட்டருக்குமே எல்லா மாடலுக்குமே வெளியிலிருந்து 3000 ரூபாய் நேரடியாக தள்ளுபடி கொடுக்குறோம். அது இல்லாமல் இதோட விலை என்னென்ன அப்படின்றது எல்லா மாடலுக்குமே டிஸ்கிரிப்ஷனில் விலையை மென்ஷன் பண்ணிடுறோம். நான் ஏற்கனவே ஃப்ரீ அட்டாச்மெண்ட்ஸ் பற்றி நான் தெளிவாகவும் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நாங்கள் ஸ்க்ரீன் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான முழு தகவலையும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.